நிஜமாவே அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு உண்மையிலே அவருக்கு இஷ்டம் இருக்கான்னு தெரியும். ஒருவேளை இதை இவங்க சொல்கிற கண்டிஷன் பார்த்துட்டு பாருங்க இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க, என்னால் இவ்வளோ பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு ஒரு இப்போ இன்னைக்கு இவ்வளோ இடையூறுகள் கொடுக்குறதுனா அதுக்கு காரணம் என்னங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னார் வழியா, அதுக்கு காரணம் பாஜகங்கிற விஷயத்த ஏன் சொல்ல மாட்டாரு? அதுதாங்க சிக்கலா இருக்கு. சொல்ல மாட்டாரு. நிஜமாகவே ஒரு பிளான் பண்ணி பண்ண நினைச்சா எல்லா கண்டிஷனையும் ஏற்றுக்கிட்டு சின்சியராக பண்ணலாம். பட் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம எதுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. திடீர் ஆர்வம் திடீர் ஆசையெல்லாம் வரவே கூடாது. அது இந்த மாதிரியான மெச்சூர்டு அரசியல் கட்சிகள்லாம் வரவே கூடாது. அவரு ஏற்கனவே அரசியலை பார்த்து வந்திருக்காரு. தேமுதிகவோட என்ட்ரியால கிடையாது. நிச்சயமா இல்ல. இன்ஃபேக்ட் தேமுதிகவால திமுகவுக்கு மட்டும் இல்ல, திமுக கூட்டணி கட்சிகளுக்கே பெரிய அட்வான்டேஜ். சொன்னது வந்து கமல் பிரச்சாரம் அவரே சொல்லியிருக்காரு, நான் திமுக கூட்டணி ஆதரித்து பிரச்சாரத்துக்கு போவேன். விமர்சனமாகாதா? ஏற்கனவே ஒரு பண்ண பிரச்சாரங்கள்லாம் இருக்கும், அந்த வீடியோக்கள்லாம் இருக்கும். ஆமா ஆமா, ரொம்ப பிரதானமா திமுக எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. இப்ப திரும்ப அவங்களை சப்போர்ட் பண்ணி எடுக்கணும், அதுதான் சொல்றேன். அதெல்லாம் மீம் ஆகாதா? பாய்தபபிள் நேர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் ராம்கே அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அரசியல் சம்பந்தமான பல்வேறு செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியல் களம் பரபரப்பா இருக்கு, பிரச்சாரம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு முனைகள்ல இருந்து தொடர்ந்து பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பட்டியலும் வந்துருச்சு எங்கெங்க போறாங்க அப்படின்னு. அதே நேரத்துல எந்த ஒரு கலவரத்துக்கும் குறைபாடு இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கவுண்டர் இஷ்யூவும் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடியை விமர்சிக்கிறாரு. விமர்சனத்திற்கு பதில் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியும் ரொம்ப வீரியமா அதற்கான பதில்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இந்த பிரச்சார களத்தை எப்படி பார்க்குறீங்க? போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு நல்ல வித்தியாசம் இருக்குது, நல்லா பார்க்க முடியுது. போன வாரம் வரைக்கும் ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இன்றைக்கி உதயநிதி வந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரச்சாரத்தில் மிக நிச்சயமாக களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவர் சொல்கிறது தான் அவர் பதில் கவுண்டர் கொடுக்குறதுலாம் வந்து உண்மையிலே இப்போ தான் வந்து மக்கள் வந்து இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் அப்படி தான் ஜெயலலிதா கருணாநிதி வெர்சஸ் இந்த அறிக்கையெல்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இன்றைக்கி வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் மந்தமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி பரபரப்பாக வந்து இன்றைக்கி ஒவ்வொரு வாரத்துக்கும் கவுண்டர் 2 பேர் கொடுக்குறாங்க. பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது கூட்டத்திலலாம், பெரிய ரெஸ்பான்ஸு. அதிமுக கூட்டத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு ஆர்கானிக் கூட்டம் கூட சொல்லலாம், இந்த அளவுக்கு கூட்டம் வந்துருக்குது. ஆக்சுவலாக தான் அந்த பிரச்சாரங்கிறது உண்மையிலே டர்னிங் பாயிண்ட் தான். நான் வந்து கூட்டணி தொகுதி பங்கீடு எண்ணிக்கை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அது பாமர மக்கள்கிட்ட போய் பெருசாக ரீச் ஆகலை. ஒரு லெவலில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க யாருக்கு எவ்வளோ கிடைக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கி தான் பாமர மக்கள்கிட்ட போய் போகும்போது அவங்க இவர் என்ன பேசுகிறா, அதுக்கு இவர் என்ன கண்ட்ரோல் கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு அடுத்த ஒரு வாரம் பயங்கர பரபரப்பாக போகும்னு நினைக்கிறேன். போன வாரத்துக்குள்ள நிலைமை இன்றைக்கி பயங்கரமாக மாறி இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ணுங்கிறது தெரியல. பட் அவங்க பேசுகிற விஷயங்கள் நிச்சயமாக அது வந்து ரொம்ப தரமாலாம் இல்லை, அது கொஞ்சம் இறங்கி தான் போயிட்டு இருக்குது. பட் அவங்க பேசுகிற விஷயங்கள் இப்போ இஷ்யூஸ் வந்து அவன் தனிப்பட்ட தாக்குதலாக இருக்க வழியா இல்லை ஏதாவது இஷ்யூஸ் பேசினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அடுத்த வாரம் எப்படின்னு பார்க்கலாம். அது எப்படி? ஓகே சார். விஜய் அவர்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான எதிரொலி. 4 முனை போட்டினாலும் ஒரு பெரிய ஸ்பாய்லரா அவர் இருக்காரு அப்படிங்கிறத எல்லாருமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல தேர்தல் ஆணையத்துக்கும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்குறாரு. ஏன்னா தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளையும் பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்கன்றத சொல்றாங்க. ஆனா இவங்க நாங்க கேட்ட நேரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ரத்து பண்றதெல்லாம் பண்றாங்க. இது வந்து இதற்கு முன்னாடி எங்கேயும் நடக்காத விஷயமா இருக்கு. எல்லாத்துலயும் இவங்க புதுசா ஒண்ணு பண்றாங்க, ரத்து செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. அது அப்படிதான் ஆகுமா இல்லை அவங்களை வந்து முடக்கப்படுதா? அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு நேரெல்லாம் இப்போ பரபரப்பாக போனார், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போனார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதாவது இப்போ நீங்கள் இது வந்து 2 விஷயம் பார்க்கணும். நிஜமாவே அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு உண்மையிலே அவருக்கு இஷ்டம் இருக்கான்னு தெரியல. ஒருவேளை இதை இவங்க சொல்கிற கண்டிஷன் பார்த்துட்டு பாருங்க இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க, என்னால் இவ்வளோ பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்குது திருநெல்வேலியில், அது 51 கண்டிஷன் போடுறாங்க. அது கூட இன்றைக்கான பிரச்சாரம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு கூட கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவர் எல்லாருக்கும் என்ன சொன்னார், நிறைய கண்டிஷன் கொடுக்குறாங்கிறாங்க. ஆனால் அதுக்காக தமிழ்நாடு அரசை ப்ளேம் பண்ணுறாரு. காவல்துறை அதிகாரிகள் நல்லா பண்ணுறாங்கிற மாறி பேசுகிறார். அதான் பெரிய விஷயம். எலெக்ஷன் கமிஷன் நேரடியாகவே நீங்கள் பேசலாம். 2வது இன்றைக்கி அவர் பெரிய பாம்பு போடுவார், அணுகுண்டு போடுவார்லாம் பேசிட்டு இன்றைக்கி மம்தா பானர்ஜி போட்டது தான் பெரிய இதாக இருக்குது. அவங்க சொன்னது வந்து இதுக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்குமே ஒரு பெரிய இடைவெளி நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொன்னது வந்து இன்றைக்கி பரபரப்பாக இன்றைக்கி பேச. ஸோ இதை ஆரம்பிச்சது
விஜய் தான். ஸோ இப்போ இன்னைக்கு இவ்வளோ இடையூறுகள் கொடுக்குறதுனா அதுக்கு காரணம் என்னங்க எலெக்ஷன் கமிஷன் சொன்னார் வழியா, அதுக்கு காரணம் பாஜகங்கிற விஷயத்த ஏன் சொல்ல மாட்டாரு? அதுதாங்க சிக்கலா இருக்கு. நேரடியா நேரடியாக அவர் தாக்க மாட்டேங்கிறாரு. சொல்ல மாட்டாரு. மம்தா பானர்ஜி பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. ராகுல் காந்தி காங்கிரஸையும் ஈடுபட்டு சொல்றாங்க. திமுகவும் காங்கிரஸும் பாஜக கூட வந்து ஒரு ஆமா இணக்கத்துல இருக்காங்கன்றத சொல்றாங்க. இப்போ இதுல நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்க, ராகுல் காந்தி அமைதியா இருக்காரு. இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரல. அவர் கேரளா பாண்டிச்சேரியில சுத்திட்டு இருக்காரு. பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துட்டாரு. ஆனா இன்னும் அவர் வந்து பேசவில்லை. ஏன் அவர் அமைதியா இருக்காரு? அப்ப காங்கிரஸோட கேண்டிடேட் செலெக்ஷன்ல அவருக்கு இஷ்டம் இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்வி இருக்கு. ரெண்டாவது காங்கிரஸ் தாவேக கூட்டணி வரும்னு சொன்னாங்க. இன்னை வரைக்கும் சொல்லியிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. இன்னைக்கும் ஏதோ மறைமுகமா சொல்றாரு, மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப இவங்களுக்கு நிஜமாவே ராகுல் காந்தி விரும்பினாரா, விஜயோட கூட்டணி சேருவதற்கு விரும்பினார் இருந்தால் எப்படி மூவ் பண்ணார், எப்படி பேசினார், யாரை வைத்து பேசினார்? அப்போ விஜய் சொன்னதுக்கும் விஜய் சொன்னார்ல பாஜகவும் திமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு, இப்போ அதில் வந்து ராகுல் காந்தி உடன்படுகிறாரா? இப்படி பல கேள்விகள் இருக்குல்ல. இதெல்லாம் தெளிவுபடுத்தியானே ஆகணும். இப்போ செல்வபுரத்தை மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு அவங்க செலக்ட் பண்ண 28 கேண்டிடேட்டுடைய பின்னணியில் வந்து செல்வபெருந்தோட செலெக்ஷன் தான் நிறையா இருக்கக்கூடிய, அதில் வந்து ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கார்கேவோ செஞ்ச மாதிரி தெரியல. எல்லாமே செல்வபெருந்தியோட செலெக்ஷனாகவே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ராகுல் காந்தி உடன்பாடா எவ்வளோ நியூஸ் வந்துச்சு. ராகுல் காந்தி தூக்கி எறிஞ்சிட்டார், கிழிச்சு போட்டார்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் யார் வந்து சொல்ல போகிறா, விளக்கம் தர போகிறான்னு தெரியல. ஆனால் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி மம்தா பானர்ஜி சொல்லும்போது அவங்க ரொம்ப கிளியராக வந்து திமுகவுக்கும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லும்போது இதே வெர்ஷனை தான் விஜய் சொன்னார். ஸோ ராகுல் காந்தி இந்த வெர்ஷனை மம்தா பானர்ஜி சொல்வதையும் விஜய் சொல்வதையும் ஆமோதிக்கிறாரா இல்லைங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். ஆனா பியூஷ் கோயல் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து திமுகவுடைய எதிர் வாக்குகளை வந்து பிரிக்கிறாரு. அப்ப வந்து அதிமுகவுக்கு அது வந்து ஒரு பலவீனம் ஆயிடும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு, அவர் மைனாரிட்டி, அதனால மைனாரிட்டி சமூக வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிற கணக்கில் சொல்றாரு. ஆனால் இவர் வந்து விஜய் வந்து அப்போ மைனாரிட்டிஸ் ஓட்டு வரணுங்கிறதுக்காக செஞ்ச மாதிரி இல்லை. ரெண்டாவது பாஜக எதிர்ப்பு இல்லை. இயல்பாக அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு இருக்குன்னா நிச்சயமாக பாஜகவை வெளிப்படையாக அப்போஸ் பண்ணி ஆகணும்ல. ஏன் அவர் பண்ண மாட்டாரு? திமுக அளவுக்கு இதை பண்ணலையேங்கிற கேள்வி எழுது. இதில் பாஜக பின்னணி இருக்குது, பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏன் விஜய் உடன்படுகிறார்? அதுதான் பிரச்சனை. இப்போ பியூஷ் கோயல் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து நிச்சயமாக விஜய் ஓட்டு வந்து திமுக ஓட்டை தான் பிரிப்பார், எங்கள் ஓட்டை பிரிக்க மாட்டார்னு சொல்லும்போது எந்த அசம்ஷனில் சொல்கிறாங்கன்னா ஒரே அசம்ஷன் தான் மைனாரிட்டி ஓட்டை பிரிப்பாருங்கிறது. அதை தாண்டி வேற என்ன விதமான டீலிங் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. திமுக ஓட்டு பிரிப்பாருங்கிறது எதிர் ஓட்டுகள், அதாவது ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கு. திமுக எதிர்நிலை ஓட்டுகளை வந்து விஜய் அவர்கள் பிரிக்கிறாரு. அதனால திமுக தான் விஜய் வந்து இயக்குறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, அது வந்து அதுதான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னாங்க எல்லாரும். ஆனால் இன்னைக்கு எதிர் ஓட்டுகளை வந்து கணிசமானதை வந்து அதிமுக பக்கம் போகுது. ஆனால் அந்த கோர் ஓட்டுன்னு இருக்கும்போது இளைஞர்களைய ஓட்டு, மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து அதை வந்து விஜயால் பிரிக்க முடியுங்கிற சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்குது நகரங்கள்ல. அப்படிங்கும்போது பியூஷ் கோயல் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு போன மாதம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதிமுக ஒரு மொமெண்டம் எடுத்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த என்டிஏ வந்து விஜயை பற்றி பேச வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான பதிலும் விஜய் தரப்புலேருந்து வரல. அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். உடனடியாக அவங்க பதில் கொடுக்கணும்ல. நாங்கள் வந்து நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் இதில் எங்கள் வழி தனி வழிங்கிற மாதிரி சொல்லணும். அது வரை சொல்லவே இல்லை. அதுதாங்க பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவ்வளோ நெருக்கடிகள், ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் நெருக்கடிகள், பியூஷ் கோயல் சொல்கிறாரு, எல்லாரும் வந்து குறுகுறுன்னு பார்க்குறாங்க. இல்லை திமுக ஓட்ட தான் பிரிக்க வந்திருக்காரு, திமுக பி டீம்னு சொல்லும்போது அதை விளக்கக்கூடிய இடத்துல விஜய் தானே இருக்காரு. இப்போ விளக்கணும்னா எப்போ விளக்க போகிறார்? அதுதாங்க சிக்கல். இன்னைய வரைக்கும் சிக்கல் தொடருது. முழுக்க அவங்க கட்சியோட தலைவர்கள் எல்லாருமே சென்னையை தான் சுற்றி வராங்க. அதை தாண்டி போக மாட்டுறாங்க. இப்போ இன்னைக்கு சிதம்பரத்துலேயே அங்கே ஒரு வேட்பாளர் மனு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பல தொகுதிகளில் நிறைய தாவேகா வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு இன்னும் போகலை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க யாராவது தலைவர்கள் போனால் தானே அங்கே கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். எதுவுமே இல்லை. அருண்ராஜ் என்ன பண்ணுறான்னு தெரியாது, நிர்மல்குமார் என்ன பண்ணுறான்னு தெரியாது. இங்கே சுற்றி இங்கே புஷி ஆனந்த் வில்லிவாக்கத்தில் ஆனால் அதை ஒரிஜினாக பிரச்சாரம் பண்ணுறது மட்டும்தான் செய்தியில் அடிப்படுது. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தாலே போதும். நீங்கள் இன்றைக்கு இருக்க நிலைமைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி அடுத்து இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. 2 வாரம் இருக்கும்போது நான் வந்து இப்போ கடைசியாக பேசும்போது ஒரு நல்ல டோனில் தான் எடுத்தார் விஜய். கரெக்டாக எல்லாரையும் வந்து இப்போ கல்லாப்பட்டி கூட்டணினாரு, மற்றுமலர் கூட்டணினாரு, கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தார். ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். ஸ்ட்ராங்காக சொல்லும்போது உங்களுடைய வாக்குகளை உங்களை உறுதிப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாகவே திமுக பாஜகவை வெளிப்படையாக எதிர்த்துருக்கணும்.
அது அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படிங்கறத ஏத்துக்க முடியுமா? இப்ப வந்து அவங்களுக்கு 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கறத அவர் சொல்றாருல. அவங்க லாஜிக்கலா பேசுறாங்க. இப்ப நாங்க வில்லிவாக்கத்துல இருந்து டி நகர் வரணும்னா 1 ஹவர்ல எங்களால வர முடியாது. அங்க 12 to 1 அங்க கொடுக்குறாங்க, 2 to 3 இங்க கொடுக்குறாங்க. 1 ஹவர்ல டிராவல் பண்ணி வர முடியாது. 300 தான் மக்கள் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. வேற எந்த கட்சிகளும் கொடுக்காத நிபந்தனைகளை எங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. நிச்சயமா தெரியுது, விஜய் வந்தால் கூட்டம் கூடுதுன்னு தெரியுது. நம்ம இப்ப சென்னையிலே இப்போ ரீசெண்டா ஒரு மனு தாக்கல் பண்ணும்போதே பார்த்தோம், நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. இப்போ திரும்ப ஒரு பிரச்சாரம் போன்றது, அதாவது சிட்டியில் பிரச்சாரங்கும் போது நிச்சயமாக கூடுதல் கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது பிரதமர் வராரு டி நகருக்கு, அவருக்கே 1/2 hour தான் கொடுத்தாங்க. அவர் டி நகரில் மட்டும்தான் வந்து கம்பைன் பண்ணிட்டு போனார், வேற எங்கேயும் போகல. பட் இவர் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறாரு. நான் 2-3 தொகுதியில கம்பைன் பண்ணுறாரு. அப்போ ஒரு தொகுதிக்கு போனால் அந்த கூட்டம் அப்படியே தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் வரும். சென்னை சிட்டியில் நிறைய தொகுதி 16 தொகுதியில் இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் குறுக்கு நெடுக்கில் 1/2 hour 3/4 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். இது பல சிக்கல் இருக்கு. அவங்க கண்டிஷன் போட்டு கரெக்டு தான். சரி, நெருக்கடி இவங்களுக்கு மட்டும்தான் ஏன் கொடுக்குறாங்கன்னா இதே தான் அவங்க எஸ்ஓபிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ்ஓபி போன பிறகு நாங்களாம் தான் பண்ணுவோம்னாங்க. இன்னை வரைக்கும் கண்டிஷன் கூட ஏன் இந்த கண்டிஷன் கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது? இதே கண்டிஷன் தானே திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. 51 கண்டிஷன் சொல்கிறாங்கல்ல. எல்லா கண்டிஷன்ஸ் எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் இந்த தொகுதிக்கு மட்டும்தான் போகிறேன் பிரச்சாரத்துக்கு, வேற எங்கேயும் போகலைங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கிற மாதிரி அது தெரியல. இப்போவும் இன்னைக்கு ஆதவர்ஜினா வந்து வில்லிவாக்கத்துக்கு பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றாரு. அது விஜய்க்கு வந்து பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இல்லை. அவர் ஏதாவது கம்பைன் பண்ணுறாரு, நான் அங்கே போய் இங்கே போய் கிளம்ப. அதுக்கு அவருக்கு உண்மையிலே இதுமாரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு பிளான் பண்ணி பண்ணணும்னு நினச்சா எல்லா கண்டிஷனையும் ஏற்றுக்கிட்டு சின்சியராக பண்ணலாம். பட் அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. நம்ம எதுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு ஏன் போகணும்னு விஜய் நினைக்கிறாங்க. ஏன் போகணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, போனால் எல்லா தொகுதிக்கும் போகணும். அப்படி எதுக்கு நம்ம செலக்டிவாக சென்னையில் மட்டும் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இத காரணம் காட்டுறாங்களா? நிச்சயமா காரணம் காட்டுறாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் பாருங்களேன், எதுக்கு திடீர்னு எப்போதுமே வந்து ஒரு ஒரு இழுபறியா இருக்கும். நாங்கள் இப்போ பிரச்சார ரத்துங்கிறது கடைசி நேரத்தில் அறிவிப்பு போகிறோம். உடனடியாக பிரச்சார ரத்துன்னு நேற்று இன்னைக்கு பிரச்சாரம் நேற்று உடனடியாக அறிவிப்பு வருது. நாளைக்கான பிரச்சாரம் உடனடியாக அறிவிப்பு வருது. ஸோ இது ஒரு காரணம் காட்டி அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க தான் தோணுது. ரெண்டாவது, நீங்கள் பிரச்சாரத்தையே வர வேணாங்க, டெய்லி உட்காந்து 234 வீடியோ போட்டாலே போதும். அந்த வேட்பாளரை பேரை சொல்லி இவர் என்னுடைய வேட்பாளர், இந்த தொகுதியோட பிரச்சனைங்க, ஒவ்வொரு வீடியோவுக்கு 5 நிமிஷம் போட்டாலே போதும். அதையும் செய்யறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கான என்ன காரணம் தான் நமக்கு புரியல. இப்போ ஆன்லைன் மூலமா உங்க விர்ச்சுவல்ஸ் பண்ணலாம், நிறைய பண்ணலாமே. என்ன எவ்வளவு கேண்டிடேட்ஸ் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஜய் கட்சியோட வேட்பாளருடைய முகமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் இந்த நேரத்தில் அவங்க அது பண்ணலன்னா வேற எந்த நேரத்தில் பண்ண முடியும்? இது என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இவர் என்னுடைய பிரதிநிதி, இவர் தான் உங்கள் தொகுதியின் விஜய். நான் வருவதாக நினைச்சிங்க, இவர் அவர் வராரு, உங்களை தேடி வராரு, இவர் இப்படிப்பட்டவர், அவருடைய ப்ரொஃபைலை சொல்லி ஒரு 5 நிமிஷம், ஒரு வேட்பாளருக்கு 5 நிமிஷம் செஞ்சாலே போதும். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை செய்தாலே போதும். ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறாங்க? சரி, இதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்க போது? ஒரு தலைவராக வரணும்னு நினைக்கிறவருக்கு இந்த ஆசைகள் இருக்கும், இதை செய்யணுங்கிறது தான் அவருடைய வேலையாகவும் இருக்கும். ஆனால் இதை செய்ய மாட்டேங்கிற இடத்துக்கு ஏன் போறாரு? அவர் அரசியலை புரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். அதாவது மாஸ் க்ரௌடு அதை காமிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது எனக்காக எவ்வளோ பேர் வந்து காத்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கேல் வேற மாதிரி இருக்குது. அதுதான் எதிர்பார்க்கறாங்களே. அதுதான் எதிர்பார்க்கறாங்க. வேற எதுவுமே இல்லை. நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்க. இது வரைக்கும் ஒரு 5-6 இடத்துக்கு பண்ணியிருப்பாரா போய் கரூர் சம்பவத்தை அப்புறம், நான் அதுக்கு முன்னாடி கூட சொல்லல, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5-6 இடத்துக்கு வெளில போயிருப்பாரு. ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா பாருங்க. எங்கேயாவது வந்து அந்த பகுதியை போயிட்டு இந்த பகுதியில் பிரச்சனை பேசியிருக்காரா? இல்லை. நீ வில்லிவாக்கம் போய் இங்கே போனார், அங்கே போனார், இவ்வளோ தூரம் போனார். அவர் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளே பேசியிருக்கலாம்ல. அதுவும் பேசல. அங்கே போய் எடுத்த இடத்துல என்ன சொல்றாரு? திமுக எதிர்ப்பு தான் சொல்றாரு. அதை நீங்க எங்கே எது வேணாலும் பண்ணலாம், பனையூரில் உட்காந்து பேசலாம். ஸோ அதில் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜிக்காக ஒன்றும் பெருசாக இதாக தெரியல. ரெண்டாவது, எனக்கு என்னமோ நான் கட்சிக்காரர்களே பேசிட்டு இருந்தேன், 2 தொகுதியில் ஏதாவது ஒன்று ரிஜெக்ட் ஆகும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்குது. மாறி பிரச்சனை திரும்ப அதே வயசு கூட அங்க ஒரு 52 51. ஆமா, இன்னைக்கு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கும்போது அவங்களால நம்ப முடியாது. என்ன இப்போ நிஜமாவேவா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவர் நிஜமா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 14 டேஸ்க்குள்ள குறைந்தபட்சம் அவருடைய தொகுதிக்காவது பிரச்சாரம் போகணும். இன்னும் ஒரு தடவையாவது திருச்சி கிழக்குக்கு போகணும், ஒரு தடவையாவது அவர் இந்த பெரம்பூருக்கு போகணும். அவர் போவாராங்கிறது தெரியல. ஸோ அதனால எனக்கு இன்னும் அவர் அவ்வளோ சீரியஸாக அந்த எலெக்ஷன் எடுத்தாரான்னு தெரியல. கிட்டத்தட்ட விஜய் மாதிரி தான் பாஜகவும் அப்படி தான் இருக்கு. பாஜகவும் சீரியஸாக அந்த எலெக்ஷன் எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. எவ்வளவோ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. உங்க கூட்டணி வந்து மொமெண்டம் வந்துட்டு இருக்குது. ஆனாலும் வந்து பிஜேபி வந்து கண்டுக்காமல் இருக்கிறதும் சரி. அவ்வளோ நிறைய பேர் பாஜகவுடைய தொண்டர்களே வெளிப்படையாக பேசுகிறாங்க. நாங்கள் வந்து இந்த முறை வந்து அதிமுக ஓட்டு போகிறத யோசிக்க வேண்டியிருக்குது அப்படிலாம் பேசுகிறாங்க. அதில் ஒரு குரூப் அண்ணாமலை சப்போர்ட், அண்ணாமலை முடிவெடுக்கட்டுங்கிறாங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை. திரும்ப வேட்பாளர்கள் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூட ஒரு சுணக்கம் இருக்குங்கிறத. ஆமா, நீங்க அந்த வேட்பாளர் கேண்டிடேட் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே அதிமுகவுக்கு நெருக்கமானவர்கள் மட்டும் தான் கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. சரி, வந்துச்சு, கேண்டிடேட் வந்துச்சு, உங்க கட்சி தானே, உங்களுக்கு தானே, நீங்க போய் இறங்கி வேலை செய்ய வேண்டியதுன்னா அதுக்கும் இது இல்லை.
ரெண்டாவது அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி வேறு, தென் தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சி போட்டாங்க. அதில் பெரும்பாலான இடங்கள் தென் தமிழ்நாட்டில் இருக்குது. இருந்தாலும் எந்த அளவுக்கு கேம்பெயின் நீங்கள் மற்ற கட்சிகளாம் அவங்கவுங்க தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பாஜக அப்படிப்பட்ட எதுவுமே இல்லை. கோயம்புத்தூரில் ரொம்ப அதிமுக பாஜக பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லோரும் வானதி வந்து தங்கமணி கூட எல்லாரும் சேர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. மற்ற தொகுதிகள் ஒன்றும் பெருசாக எடுபடவே இல்லை. மயிலாப்பூரில் பெரிய எதிர்ப்பு இருக்குது. கட்சிக்குள்ளே நான் சொல்கிறேன், நான் இணையத்தில் பார்க்குறேன், நேரடியாக எப்படி எதிர்ப்புன்னு தெரில. தமிழிசை கொடுத்தது நிறைய பாஜகவில் ரசிக்கல. எதுக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்தாச்சு அப்படிங்கும்போது கட்சியில் ஏகப்பட்ட கோஷ்டி பூசல்னா காங்கிரஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாஜகவிலையும் இருக்கிறது. அப்போ நீங்கள் எந்த சாதாரண விஷயத்துக்குலாம் வரும்போது பாஜகவுடைய எப்போ பார்த்தாலும் பாஜகவோட சதி, அவங்க ஏதோ பண்ணுறாங்க, பிளான் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லும்போது இங்கே ஒரு பயங்கர சைலண்ட்டாக இருக்குது. பாஜகவோட ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க வெஸ்ட் பெங்காலையும் அஸ்ஸாமில் இருக்கும்போது அப்போ நிஜமாவே தமிழ்நாட்டு இதை சீரியஸாக எடுத்துக்கலையா அப்படிங்கிற கேள்வி. இப்போ மம்தா பானர்ஜி கேட்குற அவங்க ரைஸ் பண்ணுற கொஸ்டின்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது நியாயமா இருக்குமோ நிஜமாவே இப்போ எதனால வந்து அவங்க வந்து ஏன் தமிழ்நாட்டை வந்து அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கல, அப்போ பின்னாடி நிச்சயமாக ஏதாவது ஒரு டீல் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகத்தை எழுப்புது. சார் இப்போ வந்து நிறைய வேட்பாளர்கள் வந்து மாறினாங்க. இந்த 2 நாட்கள்ல நிறைய இடங்கள்ல யாரு நிக்கிறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க இல்லாம அவங்களுக்கு பதில் வேற ஆள் நிக்கிறாங்க அப்படிங்கிறது பல்வேறு காரணங்களால மாறினாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காம நடந்தது. திருமாவளவன் அவர்கள் வந்து நிக்கல, அதற்கு பதிலா ஜோதிமணி அப்படிங்கிறவர் நிக்கிறாரு காட்டுமன்னார் கோவில்ல அப்படிங்கிறது. இந்த ஒரு செய்தி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தாலுமே இது அவருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது அப்படிதான் நடக்குமா சார்? இல்லை, அவருக்கு நிஜமாவே பெரிய தடுமாற்றம் தான். அவர் இது மாதிரி ஒரு தடுமாற்றம் திருமாவளவன்ட்ட யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த கட்சியோட நம்பர் 2, அந்த கூட்டணியிலே நம்பர் 2 கட்சி ஆக்சுவலாக காங்கிரஸை விட நல்லா வளர்ச்சி கொண்டுள்ள கூட்டணி. அது கடுமையாக திமுக ஆதரித்த கூட்டணி. பாஜக எதிர்ப்பில் ரொம்ப உறுதியாக இருந்தவங்க. ஆனால் எலெக்ஷன் வரும்போது நீங்கள் சரி 8ஓ 10ஓ ஏதோ சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு இன்னும் 8 சீட்டையும் உங்களுக்கு தெரியாத பகுதியில் கொடுக்க போதில்லை. 8ல் பாதிக்கு 4 தொகுதி உங்களுக்கு பழக்கப்பட்ட தொகுதி தான் கொடுப்பாங்க. அந்த 4 தொகுதிக்காவது நீங்கள் வேட்பாளர் தயாராக வைத்திருந்தாருன்னா அதுதான் இல்லை. அங்கே ரெடி பண்ணவே இல்லை, ப்ரிப்பேர்டாக இல்லை. அதுதான் பிரச்சனை. ஆனால் இரட்டை இலக்கில் தொகுதிகள் கேட்டுட்டு அதுதான் சொல்கிறேன். எண்ணிக்கையிலே இருந்திருக்காங்க அவங்க. எண்ணிக்கையில் 12, 13, 10 இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிறமே தான் பேசிட்டு 5, 6 அப்படின்னு பேசியிருக்காங்க. பட் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் 10 தொகுதி கொடுத்தா கூட 4, 5 தொகுதிகள் உங்களுக்கு ஃபேவரான தொகுதி கொடுக்க போகிறாங்க. அப்போ அதுக்கான கேண்டிடேட்ஸை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். இப்போ மற்ற கட்சிகள் தேமுதிக ஆகட்டும், பாமக ஆகட்டும், அமமுக எல்லா கட்சிகளுமே வந்து நான் எந்த தொகுதியில் எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்கேன், எங்கள் கேண்டிடேட் என்னங்கிறதெல்லாம் வச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசியிருக்காங்க. இங்கே அது மாதிரியான பேச்சுவார்த்தையும் நடக்கலை. இவங்க முதல்ல போய் எவ்வளோ நம்பர்ஸை மட்டும் முதல்ல வாங்கிட்டு வந்துடுவோம், அப்புறம் உட்காந்து பேசுவோம் அப்படின்னாங்க. சரி, நம்பர்ஸும் கொடுத்தாச்சு, உடனே கேண்டிடேட் சொல்ல வேண்டியதுனா அப்போ இல்லை அவருக்கு ஒரு குழப்பம் வருது. ஏற்கனவே இருந்தவங்களுக்கு நம்ம கொடுக்க வேணாம், புதுசாக உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம்னா புதுசாக உங்களுக்கு கொடுக்கணும், புதுசாக கேண்டிடேட் ரெடியாக இருந்துருக்கணும். அதுக்கப்புறம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு அப்போ என்னன்னா இவருக்கு அந்தந்த நேரத்துக்கு யோசிச்சுருக்காரு. சரி, ஒரு 2 சிந்தனை செல்வனுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கும் போது அவர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி அவர் தொகுதி மாற்றணும் பண்ணி அவருக்கு மற்றவங்களாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுத்தா மற்றவங்க ஏன்னு கேட்பாங்களுக்காக ஒரு புது ஸ்ட்ராட்டஜி. இல்லை, நான் பழைய இருக்கவங்களுக்கு கொடுக்க வேணாம், புதுசாக இருக்கவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பம், தடுமாற்றம். இதை வந்து யாருமே திருமாவளவன் எதிர்பார்க்கவே இல்லை. தேவையில்லாத குழப்பம் தான். அவர் நிற்கும் போதே ஒரு குழப்பம் வந்தது. ஏன்னா எம்பியா இருந்துட்டு எதுக்கு நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அதற்கு ஒரு வீடியோ விளக்கம் வேறு போட்டிருந்தாரு. திரும்பவும் இப்போ மாற்றி நிற்கும் போது ஒரு பெரிய கேள்வி வராதா, என்ன காரணத்தினால இத்தனை மாற்று வீடியோக்கள், அதுவும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. மாநில அரசில் வந்து நான் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது, இந்த தேர்தல் முக்கியமாக நான் பார்க்குறேங்கிறாரு, 26க்கு அப்புறம் மாற்றம் நடக்குங்கிறாரு. ஸோ இதெல்லாம் மக்கள் கவனிப்பாங்க இல்லையா? நீங்கள் திடீர் ஆர்வம், திடீர் ஆசையெல்லாம் வரவே கூடாது. அது இந்த மாதிரியான மெச்சூர்டு அரசியல் கட்சிகள்லாம் வரவே கூடாது. அவர் ஏற்கனவே அரசியலை பார்த்து வந்திருக்காரு. இந்த மாதிரி ஆர்வம் 2024 கூட அவருக்கு இல்லை. இப்போ வந்திருக்குன்னா அந்த கட்சி அதில் உள்ள நிறைய எதிர்பார்ப்புகளை சமாளிக்க முடியலங்கிறதுக்காக அது ஒரு கேடயமாக எடுத்துக்கிட்டாரு. இல்லை, நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்ட்டு. பட் மற்ற கட்சிகளில் சில நீங்கள் மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி வராங்க, அவங்க நிற்கிறாங்க. அன்புமணி ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். பிரேமலதா அவங்களும் நிற்கிறாங்க. எல்லா கட்சியிலையும் லீடர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஸோ அதுபோல் நானும் என்னுடைய கட்சியை வளர்ப்பதற்காக நிற்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, நான் அதே காட்டுமன்னார் கோயிலில் நின்று 87 வாக்குகள்லாம் தோற்று போனேன், அதனால நான் திரும்பவும் அதை நிரூபிக்கிறதா பண்ணுறேன்னு அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னது இல்லாமல் அவர் சொன்ன காரணம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர சலசலப்பு ஏற்படுது. ஏன்னா நீங்கள் வந்து மாற்றம் வருது அப்படின்னு சொல்கிறதும் சரி, அதுக்கப்புறம் ஒருவேளை திமுக மெஜாரிட்டி பெற்று வந்தால் கூட ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லும்போது அது அந்த என்டையர் கூட்டணியோட நேரட்டிவை கொஸ்டின் பண்ணுது. ஏன்னா இவங்க எப்படி டெல்லியை எதிர்த்து நாங்கள் ஓரணியாக நிற்போம், டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வைத்த ஒரு கூட்டணியில் போயிட்டு நாங்கள் மெஜாரிட்டி வந்தபோது கூட உங்களுக்கு த்ரெட்னிங் இருக்குன்னு சொல்லும்போது அது அவங்களுடைய இந்த ஸ்பிரிட்டே கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதை ஏன் அவர் பேசினாருன்னு தெரியல. அதனால நிச்சயமாக திமுக சைட்லேருந்து அவருக்கு பெரிய கடுமையான நெருக்கடி தரப்பட்டது. அதுக்கப்புறமா தான் அவர் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாரு. ஏன் இந்த முடிவு எடுத்துருக்கணும்? முன்னாடியே திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் பேக் வாங்கி. ஆமாம், ஆக்சுவலாக நேரடியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படின்னா முதல்ல நீங்கள் நிற்கிறதா இருந்தால் சிதம்பரத்துக்கு
நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வந்தாகணும். Yes. அப்போ அதுவும் நாடாளுமன்ற அதே தொகுதி இருக்கக்கூடிய ஆமா. இடங்கள் சில நாடாளுமன்ற இடைத்தேர்தல்னா இவர் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் கேட்கும்போது அப்போ நீங்கள் கூட்டணியாக கன்சல்ட் பண்ணியிருக்கணும். திமுக கூட்டணிகிட்ட வந்து இதுமாரி நான் வந்து எம்எல்ஏ இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கேன், அதனால் நான் இந்த தொகுதியை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். அவர் கடைசி நேரத்தில் திடீரென்று எடுக்கப்பட்ட முடிவு. ஸோ அதனால வந்து அவரால் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு தெரில. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவர் தடுமாறிட்டார். அவர் மற்றபடி இது வந்து எனக்கு அது சரி, அந்த ஏதோ முடிவு எடுத்தார் ரைட்டு. ஆனால் எடுத்த கேண்டிடேட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. திண்டிவனத்தில் வன்னியரசு நல்லா பிரபலமான அறிமுகமானமோ அவருக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. மற்ற தொகுதிகளில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதா தான் செய்திகள் வருது. ரெண்டாவது, நீங்கள் எப்போவுமே உங்களுடைய கோர் ஏரியான்னு இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவை நிறுத்தி ஆகணும். அது கிடைக்கலனாலும் பொது வெளியில் பதிவு செய்யணும். இப்போ டெல்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், வன்னியர்கள், அதுக்கு அடுத்த நிலையில் தலித்துகள் இருக்காங்க. அப்போ தலித்துகளுக்கு நீங்கள் ஒரு சீட்டு கேட்டு வாங்கணும். அது திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ நீங்கள் கேட்டுணும். அவங்க கொடுக்குறத கொடுக்காத அவங்க விஷயம். ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் ஆலு ஷனவாஸ் இருந்தாருன்னா அப்போ அவங்க சொல்லல எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளோட பிரதிநிதி இருந்தாருன்ட்டு. இப்போ நீங்கள் டெல்டாவில் ஒரு தொகுதி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா டெல்டாலே வேறு தொகுதிகள் எனக்கு கொடுங்கன்னு கேட்டுருணும். அது பொது வழியே கேட்டுருணும். இவ்வளோ பொது வெளியில் இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறவர், ஒரு முடிய அறைக்குள்ள நடந்த விவாதங்கள்லாம் வெளில சொல்கிறவர், நான் இதை போய் கேட்டேன் எங்களுக்கு அது கிடைக்கல, பல்லாவரம் கேட்டேன் பண்ருட்டி கிடைச்சின்னு சொல்கிறவர், இதே வெளிப்படையிலே சொல்லியிருக்கலாம். எங்களுக்கு ஒரு டெல்டாவில் ஒரு தொகுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். சீர்காழி போன்ற தொகுதிகள்லாம் அவருக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள், அங்கெல்லாம் கேட்டிருக்கலாம். அது என்னமோ ஒரு இதுமாக இருக்குது. இன்றைக்கி திடீர்னு இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணியாச்சு, சரி சகஜ நிலைக்கு வந்தாச்சுன்னு பார்க்கும்போது என்னை பிரச்சாரத்துக்கு அடைத்தால் நான் போவேங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார். அதுவே ஒரு திரும்ப சரி ஒருவேளை சங்கடம் இருந்து தொடர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்குறது. ஸோ எனக்கு என்னென்னா ஒரு நல்ல கூட்டணி, இன்டாக்டாக இருக்கிற கூட்டணிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டில் இருந்தபோது அந்த கூட்டணி இவ்வளோ பலவீனமாக இருந்திருக்குங்கிறது இப்போ தான் வெளியே தெரியுது. இது டூ லேட் ஆக்சுவலாக. நீங்கள் வெளிப்படையாக உங்களுடைய பலவீனங்களை வெளிப்படையாக ஆரம்பத்திலே பேசிட்டு இருந்தோம்னா ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக நம்ம தெரிஞ்சிருக்கும். திடீர்னு ஒரு பெரிய பலூன் மாதிரி புதாகரமாக இருந்துட்டு திடீர்னு அதை வந்து ஓட்ட போட்டு கொஞ்சம் இதாகும்போது அது ரொம்ப ஏமாற்றத்தை தான் தரும். இது எப்படி சரி பண்ணி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. இப்போ இது தேர்தலில் வெளிப்படுமா சார்? ஏன்னா மக்கள் வந்து அந்த கூட்டணியோட எந்த அளவுக்கு அவங்க ஒற்றுமையா இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த முறை வந்து விசிகாவுடைய ஓட்டுகள் வந்து திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, காங்கிரஸ் அவர்களுடைய ஓட்டு திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, இல்ல திமுகல இருந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமாங்கிற ஒரு கேள்வி வர அளவுக்கு நிலைமை இருக்குல்ல. அது என்ன, எப்படி அவங்க சமாளிக்க? பெரிய சிக்கல் ஆக்சுவலா. இது உண்மையிலே இதை வந்து நீங்கள் ரொம்ப நாள் அந்த கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக நீங்கள் அதை கவனிச்சு பார்த்தாலே தெரியும் எந்தளவு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு. ஏன்னா எல்லா இந்த கட்சிகள் எல்லாமே வளர்ந்துருக்குண்ணா அந்த ஏரியாவில் வந்து சரிக்கு சமமாக வளர்ந்துருக்கும் போது ஓட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது எப்படி இயல்பாக நகராது. 2 காம்படிட்டர் ஈக்குவலாக பலமுள்ள 2 காம்படிட்டர் இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கமிட்மெண்ட் இருக்கணும். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி வரும். முன்னாடி பாஜக எதிர்ப்புன்னு ஒரு விஷயம் இருந்தது. இது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்கும். பாஜகவை வந்து ஆட்சியை விட்டு விலகணும்னு ஒரு கமிட்மெண்ட்டோட போனாங்க. பட் இன்றைக்கி லோக்கல் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனுங்கும் போது என்ன விதமான கமிட்மெண்ட் இருக்க முடியும்? ஒரே கமிட்மெண்ட்டு உங்களுக்கான தொகுதி எண்ணிக்கை அதிகமாக கொடுத்துருக்கணும், இல்லை வேறு ஏதாவது பதவிகள் கூடுதலாக விஷயம் கொடுத்தா அதை தானே அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு ஏமாற்றம் இருக்க தான் செய்யுது. எல்லாருக்குமே கேட்ட இடங்கள் கொடுக்கல, ஒரு இடங்கள் குறைஞ்சிருக்காங்கும் போது மனத்தாங்களோட தான் இருக்காங்க. பட் இந்த இடத்துல போய் அவங்க வந்து மற்ற கட்சிகள் திமுகவுடைய ஆதரவு அவங்களுடைய இதையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்த கூட்டணியில பார்க்கும்போது எல்லாரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. நீங்க இங்க பாருங்க, இங்க வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வெளிப்படையாக விவாதிச்சு. ஆனா இப்போ பிரஸ் மீட்ல எடப்பாடி உட்காந்துருக்காரு, லெஃப்ட் சைடில் தினகரன் உட்காந்துருக்காரு, ரைட் சைடில் வந்து அன்புமணி உட்காந்து பிரஸ் மீட்டை பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம வந்து அங்கே பார்க்கவே இல்லை, இதுவரைக்கும் பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு இந்த கூட்டணியோட ப்ளஸ் பாயிண்ட் நான் பார்க்கும்போது பிரேமலதா அவருடைய பிரச்சாரம் தான். அவர்கள் தான் இன்றைக்கி ஒரு பெரிய எல்லா தொகுதியும் போய் அவங்க பேசுகிற பேச்சுக்கு தான் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. அவங்க தான் அந்த கடைசியில் வந்த பார்ட்னர்ஸ் தான் பெரிய அளவுக்கு கை கொடுக்குறாங்க. இப்போ ஓபிஎஸ் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாருன்னு தெரியாது. ஸோ எனக்கு முழுக்க பிரேமலதா ஓபிஎஸ் பிரச்சாரங்களை நம்பித்தான் இந்த கூட்டணியே இருக்குது. மற்றவங்களாம் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தயக்கத்தோடு நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனா இவங்க 2 பேரோட என்ட்ரியால தான் இவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிருக்கு. முக்கியமா பிரேமலதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் 10 தொகுதிகள் அவங்க வாங்குறாங்க. அப்ப அது எல்லாருமே இவங்க எல்லாருக்கும் அடிபடுது. ஒருவேளை அது இல்லைன்னா இவங்க ஆல்ரெடி இருந்த ஒரு ஒற்றுமையோட இல்லை வலிமையோட இந்த தேர்தலை கண்டஸ்ட் பண்ணியிருப்பாங்களா? நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு தேமுதிகவுடைய எல்லாரும் இது விமர்சனம் பண்ணாங்க. தேமுதிக ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி அவங்க உள்ள வந்து அது எல்லாரும் கூடயும் ஜெல்லாகி வராங்களா. இந்த வேலை யார் செஞ்சுருக்கணும்? காங்கிரஸ் செஞ்சுருக்கணும். ஏன் அவங்க செய்யாமல் நான் வந்து அவங்க கூட்டணியே மாறுற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. தாவேக்காவோட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல பாஜக ரோல் எப்படி ப்ளே பண்ணுது பாருங்களா. பாஜக தினகரன்ட்ட பேசுது, அங்கே அன்புமணிகிட்ட பேசுகிறாங்க, எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. இங்கே அந்த மாதிரியான ரோலை காங்கிரஸ் பண்ணியிருக்கணும். காங்கிரஸ் பண்ணாதனால தான்
அவங்க கரெக்டாக சரி காங்கிரஸை இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா தேமுதிக உள்ளே கொண்டு வராங்க. அவர் எதிர்பார்த்த கணக்கு கரெக்டு தான் கொண்டு வந்ததுனால. பட் நிச்சயமாக ஒரு கூட்டணி உள்ளே வந்ததுன்னா, பிரேமலதா வந்தாங்க, கமல்ஹாசன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட்டணி இடங்கள் கொடுக்கணும், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் இருக்கணும்னு தெரிஞ்சது தான். பட் அதுக்காக ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு இப்போ ஒன்றும் பெருசால ஒன்றும் குறைச்சிடலையே, ஒரு சீட்டுகள்லாம் குறைச்சிருக்காரு வழியா, மற்றபடி எல்லாருக்கும் அவங்களுக்கு பொதுவான தொகுதி கொடுத்துட்டாரு. அதனால அவங்க வந்து என்னென்ன உங்களுக்கு இதை வேலை செய்வது ஒரு 10 ஆண்டுகள் சேர்ந்து பயணம் செய்த ஒரு கூட்டணி நிச்சயமா ஒரு தொய்வு இருக்க தான் செய்யும். தேமுதிகவோட என்ட்ரியால கிடையாது, நிச்சயமா இல்ல. இன்ஃபேக்ட் தேமுதிகவால திமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணி கட்சிகளுக்கே பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை போய் செய்யறதுக்கே ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரியான ஒரு தலைவர்களோ ஒரு அமைப்போ அந்த மாதிரியான ஒரு களத்தில் இருக்கிற வேலை செய்கிற மாதிரியான ஆட்கள் வந்து அந்த கூட்டணி கட்சிகள் இல்லை. அது ஒரு அந்த இடத்த நிரப்புறாங்க, பர்ஃபெக்டாக நிரப்புறாங்க. இன்னொரு விமர்சனம் வந்து மக்கள் நீதி மையம் மேலே இப்போ நீங்கள் சொன்னதுனால ஞாபகம் வந்துச்சு. அவங்க விருப்ப மனு வாங்கும் பொழுது தலா 50,000 வாங்கியிருந்தாங்க ஒவ்வொருத்தருட்டையும். 60 பேருக்கு மேலே விருப்ப மனுக்கு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 30 லட்சம் கிட்ட இருக்கு. ஆனால் அதை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, கட்சி நிதி அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அவங்க நிற்க தான் இல்லை, அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுக்கல கமல் அவர்கள், ஆனால் இதையும் ஏன் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது டூ டிஃப்ரெண்ட் இஷ்யூஸு. ஆக்சுவலாக ஒரு கட்சி வந்து விருப்ப மனு மூலமாக நிதியை வாங்கிட்டா திருப்பி அது ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள். ரெண்டாவது நீங்கள் பணத்தை கட்டுறீங்கன்னா கட்சியாக தான் கட்டுறீங்க, கட்சி நிதின்னு சொல்லி தான் வாங்குறாங்க. ஸோ நிச்சயமாக அது நல்ல விதத்தில் தான் பயன்படுத்தப்பட போகிறாங்க. அது இல்லை, இது கமல் கட்சிக்குனால தான் இவ்வளோ கொஸ்டின் வருது. அது என்ன அவர் சொன்னார்னா, அவர் செஞ்ச மிஸ்டேக் என்னன்னா, எலெக்ஷனில் போட்டியிட போதான்னு நினச்சி வாங்கினார் அவர். இப்போ ஒரு இடத்துலையாவது போட்டிட்டு இருக்கணும், எதுலேயுமே போட்டி இல்லைங்கும் போது அப்போ தான் இப்போ வந்து முடிவை வந்து கல்விக்குள்ளாக்குறாங்க. ஸோ அது அந்த முடிவு முன்னாடியே எடுத்துருக்கணும். எல்லாருக்கும் பெரும்பாலானவர்கள் நிறைய பேர் கணிச்ச விஷயம் என்னன்னா, அவர் போட்டியிட போவதில்லை அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எம்பி ஆல்ரெடி. ஆமாம், எம்பி. ரெண்டாவது அவருடைய கட்சிக்கு கொடுத்தா கூட 2 இடங்கள் கொடுப்பாங்க, அதுவும் வந்து யாருக்கு கொடுக்கறதுங்கிற சிக்கல் இருக்குது, அதனால வந்து போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல நிறுத்திட்டு இல்லை நான் போட்டியிட போதில்லைங்க ஒரு தெளிவாக முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் திடீரென்று நாங்கள் 5-6 தொகுதி கேட்போம் அப்படிலாம் சொல்லி எல்லாரையும் மாவட்ட தலைவர் எல்லாம் பண்ணி பேசி அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் போது அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றம் இருக்க தான் செய்யும். இது வந்து வேறு ஏதோ ஒரு கட்சியாக இருந்தால் நம்ம வேறு மாதிரி பார்க்கலாம். ஆனால் கமல் கட்சிங்கிறது எப்படி ஒரு மக்கள் மத்தியிலையும் சரி அவங்க கட்சி தொண்டர் மத்தியிலையும் ஒரு ஒன் மேன் ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் படத்தில் நடிக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, நம்ம பணத்தை ஏன் அவர் வாங்கிட்டாருங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. எண்ட் ஆஃப் த டே அது ஒன் மேன் பார்ட்டியாக தான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அது உண்மையிலே அதை வந்து கமல் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் கமல் பிரச்சாரத்துக்கு வருவாராங்கிறது தான் நான் எதிர்பார்த்துட்டேன். ஏன்னா அவர் வந்து ஆரம்பத்தில் சொன்னது வந்து கமல் அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து திமுக கூட்டணி ஆதரித்து பிரச்சாரத்துக்கு போவேன்ட்டு. ஸோ அவர் பிரச்சாரத்துக்கு வந்தால் அது வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். நான் விமர்சனமாகாதா சார்? ஏற்கனவே ஒரு பண்ண பிரச்சாரங்கள்லாம் இருக்கும், அந்த வீடியோக்கள்லாம் இருக்கும். ஆமாம், ரொம்ப பிரதானமாக திமுக எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. இப்போ திரும்பவும் அவங்களை சப்போர்ட் பண்ணி எடுக்கணும், அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் மீமாகாதா? இல்லை, அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் இந்த கூட்டணிக்கான ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட், பலம், பெரிய பலம். அதுதான் நீங்கள் ஏற்கனவே உள்ள கூட்டணி பார்ட்னர்ஸ் வந்து அவங்க வந்துட்டு ஸ்டாலின் ஆதரிங்க, ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டுன்னு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ பேசினா பெரிய அளவுக்கு எடுபடாது. புது பார்ட்னர் வராங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ கமலஹாசன் அவர்களோ பிரேமலதா அவர்களோ ஓபிஎஸ்லாம் வந்து பேசும்போது இதை பாருங்கள் 2021 இவங்க விடியல் சொல்லும்போது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் இப்போ அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ஆட்சி தொடரும் அப்படிங்கிறது நாங்களும் விரும்புகிறோம், நீங்களும் விரும்புங்கன்னு சொல்லும்போது அது கன்வின்சிங்காக இருக்கும். அது வந்து நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் இவர் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் நாங்கள் அந்த 5 வருஷம் பார்த்துருக்கோம், அவர் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு கூடுதல் வெயிட்டேஜ் இருக்குது. நம்பகத்தன்மை வருமா சார்? நம்பகத்தன்மை வருமா? ஏன்னா நேத்து வரைக்கும் எதிர்த்துட்டு இருந்தாரு, இன்னைக்கு அங்க போய் அந்த நபருக்கு மேல ஒரு நம்பிக்கை, அது முக்கியம் கிடையாது. அதை விட உங்களுக்கு ஸ்டாலின் மேல ஒரு நம்பிக்கை தான் முக்கியம். ஏன்னா திரும்ப அந்த கூட்டணியா வந்து திரும்ப ஆட்சியை பிடிக்கணும்னா அதுதான் முக்கியம். ஸோ இவங்களுடைய இதை வந்து அதை நம்ம பார்க்க முடியாது. ரெண்டாவது அது தெரிஞ்சு அந்த ரிஸ்க் எடுத்து தான் அந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ரெண்டாவது நீங்கள் பழைய பார்ட்னர்ஸ்லாம் வந்து சொல்லும்போது அவங்களால அது என்ன நியாயப்படுத்த முடியும்? திருமாவளவன் போயிட்டு ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டுங்க அப்படி சொன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்னங்க சொன்னீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துல என்ன நடந்தது, உங்கள் கட்சியில் எவ்வளோ சிக்கல் இருந்திருக்குது, நீங்கள் பேசின விஷயங்களுக்கு எதிரான போயிருக்குன்னு சொல்லும்போது அது அந்த இடத்துல அவரால் சமாளிக்க முடியாது, அவங்க ஆன்சரபிளான ஒரு பண்ண முடியாது. ஆமாம், இப்போ இதே கொஸ்டினை காங்கிரஸ் மேலேயோ இடதுசாரிகள் மேலேயோ சொல்லும்போது அவங்க வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. பட் கமலுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலை கிடையாது. ஆமாம், அப்படி நடந்ததுங்க, நான் பார்த்தேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு நல்லா. அதனால தான் இந்த கூட்டணியோட கலரே வந்து இந்த 3 பேருடைய வரவுனால இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால கூட்டணியோட கலர் மாறிடுச்சு, அதனால கன்வின்ஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார், பொறுத்து பார்க்கணும் என்ன ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போறாரு, என்ன மாதிரி போக போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கல நிலவரம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து இன்னொரு சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். இவ்வளோ நேரம் எங்கிட்ட பகிர்ந்துகிட்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார்.